இந்த பச்சை கற்பூரம் ஒன்று இருந்தால் போதுங்க, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். எது வேணாலும் கிடைக்கும். குளிக்க வேணாம், மந்திரம் சொல்ல வேணாம், பூஜை வேண்டாம், எதுவும் வேணாம். ஆனால் இந்த பச்சை கற்பூரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடத்த முடியும். இது நிறைய ரகசியங்கள் இதில் இருக்குது. மறைக்கப்பட்ட ரகசியங்கள், அதாவது தாந்திரீக பரிகாரங்கள்லாம் நமக்கு தெரியாமையே பல இது இருக்குது. இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் ஒன்று அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காமையே இருக்கிறோம். இது ஒன்று இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் தவிடுபொடி ஆக்கிடும். உங்களை உயர உயர உயர்த்தி எங்கேயோ கொண்டுட்டு போய் நல்ல வசதி வாய்ப்புகளோடு உட்கார வைக்கும். ஈர்ப்பு சக்தி இதற்கு அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பன்னீர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு அதை அப்படியே தீர்த்தம் மாதிரி நமக்கு தெளிப்பாங்க. நமக்கு தீர்த்தங்கிறது மட்டும்தான் தெரியும், அதில் இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி தெளிக்கிறதன் மூலமாக நல்ல நேர்மறை சக்திகள் நமக்கு கிடைக்கும். தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடியது இந்த பச்சை கற்பூரம். இது கெட்ட சக்தியை வெளியே தள்ளும், நல்ல சக்தியை உள்ளே இழுக்கும். இது மட்டும் இருந்தால் போதுங்க, வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும், உங்கள் பேச்சை கேட்காம இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள வசியம் பண்ணக்கூடிய சக்தி, ஈர்ப்பு சக்தி உடையது இது. இந்த பச்சை கற்பூரத்தை விட தெய்வீக ஆற்றல் நிரம்பிய பொருள் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவு இது உயரிய பொருள். அதனால தான் திருப்பதி லட்டுலாம் பார்த்திங்கன்னா அதில் பச்சை கற்பூரம் வாசம் இருக்கும். ஏன் பழனி பஞ்சாமிர்தத்தில் கூட பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்கும். இப்படி எல்லா விதமான தெய்வீக காரியங்கள்லையும் இந்த பச்சை கற்பூரம் நிறைஞ்சி இருக்கும். ஏன்னா நல்ல சக்தியை ஈர்க்கக்கூடியது. அதனால் இந்த பச்சை கற்பூரத்தை தெய்வீக காரியங்கள் அனைத்திலும் பயன்படுத்துவாங்க. இதை பூஜை அறையிலையும் வைக்கலாம், எங்கே வேண்டுமானாலும் வைக்கலாம். சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்கள் எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ சரி, வேலையிலையோ இல்லை வீட்டில் உங்கள் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை பதவி உயர்வு வேணும்னு நினைக்கிறீங்களா, எல்லாமே கிடைக்குங்க. என்ன ஒன்று, உழைப்போடு சேர்த்து இந்த பச்சை கற்பூரத்தையும் நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் அகற்றி உங்களை மென்மேலும் உயர செய்யும். பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களையும் தடைகளையும் தவிடுபொடியாக்கும். ஏன்னா சிலருக்கு இந்த கண் திருஷ்டியால் பல தடைகள் வரும். இந்த கண் திருஷ்டியால் பார்த்திங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள், வீண் விரயம் இப்படியெல்லாம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியுது? வாய்க்கட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் சில வீடுகளில் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பில்லி சூனியன்னு பெரிய வகையில் கூட ஏதாவது ஒன்றை வச்சு அதன் மூலமாக பெரிய பெரிய கஷ்டங்கள் இன்னல்கள்னு வரும். இந்த பச்சை கற்பூரம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த தடையெல்லாம் தவிடுபொடி ஆக்கிடும். இந்த வாய்க்கட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதை உடைச்செறியும், தகத்தெறியும். வீட்டில் நல்ல சக்தியை ஈர்த்து கெட்ட சக்தியை அழிக்கும். ஆனால் சின்ன சின்ன பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதை செஞ்சாதான் இது மாதிரி தடைகளெல்லாம் நம்ம உடைக்க முடியும். இதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் காசு கொடுத்து வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஒரு கண்ணாடி டம்ளர் போதும், இல்லை ஒரு கண்ணாடி பவுல் போகுதும். ஆனால் ஆக மொத்தத்தில் கண்ணாடியில் இருக்கணும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இதில் பன்னீர் வாங்கிக்குங்க. இந்த பன்னீர்லாம் ரொம்ப விலை இல்லை. இந்த பன்னீரை கொஞ்சம் ஊற்றுங்க. அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போடுங்க, பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போடுங்க. இதை மூணையும் மிக்ஸ் பண்ணுங்க. இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடு வீட்டில் வைங்க. மற்றவர்களால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, இந்த வாய்க்கட்டு இதெல்லாம் உடைத்தெரியும், தகத்தெரியும். அதில் இருந்து வரக்கூடிய ஒரு நறுமணமானது நல்ல ஈர்ப்பு சக்தி உடையது. இதை தொழில் செய்கிற இடத்துலையும் ஒரு டேபிள் மேலே வைக்கலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி பூஜை அறையிலையும் வைக்கலாம். நடு வீட்டில் மற்றவர் கண்களில் படும் மாதிரி இதை வைக்கலாம். இந்த மஞ்சத்தூளும் பச்சை கற்பூரமும் பன்னீரும் சேர்ந்து அவ்வளவு மிகப்பெரிய மகா சக்தியாக மாற்றும். அனைத்தையும் ஈர்க்கும் சக்தி உடையது. பெண்கள் எப்பவும் பர்ஸில் இதை துளியோண்டு போட்டு வச்சுருங்க. நீங்கள் வச்சிருக்கிற பணமானது பல மடங்கு பெருகும். பீரோவிலையும் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வைங்க. நகை வைக்கிற இடத்துல வைங்க. உங்கள் வீட்டில் பணம் வைக்கிறது ஒரு மரப்பெட்டியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் போட்டு வைங்க. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களே பார்த்திங்கன்னா இந்த ஈர்ப்பு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த பச்சை கற்பூரம் மாதிரி கல்லுப்பு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மகா சக்தி உடைய பொருள்.
கண் திருஷ்டியை போக்க வல்லது. பல பரிகாரத்துக்கு இந்த கல்லுப்பை தான் பயன்படுத்துவோம். நல்லதையும் இருக்கும், கெட்டதையும் இருக்கும். அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வமானது மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு கல்லுப்பை பற்றி எத்தனையோ பதிவுகள் சொல்லியிருப்பாங்க. நானும் பல பதிவுகளில் கல்லுப்பையோட பெருமையை சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு பணம் வேண்டுமா பணம் கிடைக்கும், பதவி வேண்டுமா பதவி கிடைக்கும், நகை வேணுமா நகை கிடைக்கும், வீடு வேணுமா வீடு, நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வாங்க முடியும். இப்படி அனைத்தையும் வாங்க முடியும். ஆனால் மறைக்கப்பட்ட பரிகாரங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதன் வழியாக நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்கும். நிறைய பரிகாரங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு செய்யலாம். நானே ஏற்கனவே பச்சை கற்பூரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள், பன்னீர் இதை வச்சு நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள், பன்னீர் இதை போட்டு நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணீரை நீங்கள் வெள்ளி செவ்வாழை சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வீடு முழுவதுமாக தெளிங்க. இப்படி தெளிக்கிறதன் மூலமாக நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி, மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்த்து உங்கள் வீட்டில் கொடுக்கும். நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் மனமுருக வேண்டி பாருங்களேன், அந்த நறுமணம் உங்களுக்குள்ளேயே ஒரு நேர்மறை சக்தியை உண்டு பண்ணும். அதன் மூலமாக தெய்வீக ஆற்றலானது நிரம்பி வழியும் உங்கள் வீட்டில். வீடு நல்லா சுபிட்சமாக மாறும். அந்த நறுமணமானது மகா சக்தியாக மாறும். கிராம்பு, பச்சை கற்பூரம், சூடம் இதை வச்சு நம்ம எப்படி எரிக்கிறது, எந்த நாளில் எரிக்கணும், அதன் மூலமாக நம்மளுடைய திருஷ்டி எப்படி போகும், கெட்ட சக்திகள் எப்படி அழிக்கணும் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த பச்சை கற்பூரத்தோட வாசம் அவ்வளவு நல்லது. நிறைய பூஜை செய்வோம், மந்திரம் செய்வோம், ஹோமம் செய்வோம், என்னென்னமோ செய்வோம். ஆனால் குலதெய்வமோ நம்மளுடைய இஷ்ட தெய்வமோ கனவுலையே வராது. வீட்டில் தெய்வங்களோட அறிகுறியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பச்சை கற்பூரத்தை நிறைய வாங்கி வச்சு வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள். பல விதத்தில் பயன்படுத்தி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிலவாசலில் விரலி மஞ்சள், ₹1 நாணயம், பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதை ஒரு மஞ்சள் துணியில் வச்சு வெள்ளிக்கிழமை உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி விட்டு காலையில் 6 to 7க்குள்ளே இல்லை பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே இந்த இதை நீங்கள் நிலவாசலில் கட்டிட்டு வாங்க. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாழையும் அதுக்கு சாம்பிராணி சூடம் காட்டிக்கிட்டு வாங்க. அதே மாதிரி அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய விரலி மஞ்சளை மட்டும் அப்படியே வைத்து கொள்ளலாம். ஏலக்காயை அப்படியே வச்சுக்கலாம். அந்த ₹1 நாணயத்தை எடுத்து நீங்கள் உண்டியல் மாதிரி அதில் போட்டு சேமிச்சுக்கிட்டு வாங்க. அந்த பச்சை கற்பூரம் அது ஆவியாயிருச்சு, அதில் இல்லை அப்படின்னா துளி திரும்ப வச்சுக்குங்க. இந்த முடிச்சா மறுபடியும் வெள்ளிக்கிழமை அதை கட்டிட்டு வாங்க. இந்த ₹1 நாணயம் சேர்ந்துக்கிட்டே வரும் பாருங்க, அதை சேர்த்து வச்சு ஒரு மாசத்துல ஏதோ ஒரு நாளில் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இது மாதிரி இந்த முடிச்ச நிலவாசலில் நம்ம கட்டிக்கிட்டு வர்றப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகும், எதிர்மறை சக்திகள் போகும், நல்ல சக்தியானது ஈர்த்து வரும், எல்லா கஷ்டமும் பறந்து போகும். பச்சை கற்பூரம் எப்பவுமே வீட்டில் வாங்கி வச்சிருங்க. வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கணும், குலதெய்வத்தோட அருள் வேணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் இல்லாமல் வீட்டில் இருக்காதீங்க. பச்சை கற்பூரத்தை சமையல்லையும் பயன்படுத்தலாம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், நிறைய நம்ம சமையலில் பயன்படுத்துவோம். சர்க்கரை பொங்கல், இனிப்பு அப்படின்னாவே பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவோம். சில பேருக்கு பச்சை கற்பூரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக இதை சொல்கிறேன். நீங்கள் எப்போ சாமிக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வச்சாலும் சரி, அதில் துளி பச்சை கற்பூரம் சேருங்க. இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ண கடன் பிரச்சனை தீரும். பிள்ளைகள் சரியாக படிப்பு வரல, சரியாக படிக்கலை அப்படின்னா அவங்களோட பேக்கில் வைங்க. உங்களுடைய பண பிரச்சனை தீரணும் அப்படின்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி பர்ஸில், பீரோவில் இது மாதிரி இடங்களில் அந்த கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை வைங்க. பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ண உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.